ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன வீடியோவே வரல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. கொஞ்சம் பிஸியா வண்டி ஓட்டிக்கிட்டே இருந்ததுனால, வீடியோலாம் எடுத்து போட முடியல. ஓகே. இந்த லாரி டிரைவர்லாம் லைன்ல எல்லாம் வண்டி எல்லாம் போறோம்ல. எப்படி தூங்குவாங்க அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? வண்டியில தான் தூங்கணும். எங்க நிப்பாட்டிட்டு தூங்குறது அப்படின்ட்டு இந்த வீடியோல பாருங்க. யாராவது நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா, புதுசா பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே. இடமெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு பாருங்க. இங்க பாருங்க. எல்லா லாரியும் நிறுத்தி இருக்கு. இந்த லாரிக்கு எத்தனை டயர்னு சொல்லுங்க. பாருங்க எத்தனை டயர்னு. கேபின்லேயே ஒரு டயர் இருக்கு. அப்புறம் ரெண்டு டயராக பார்த்துக்கோங்க. பாருங்க. இது இல்லாமல் அடுத்த பக்கமும் டயர் இருக்கும். சென்டரில் நடுவுலையும் டயர் இருக்கும். பின்னாடி ஜென்ரேட்டர் முத கொண்டு வண்டியில் இருக்குது. இங்கே பாருங்க. ஜென்ரேட்டர் முத கொண்டு இருக்குது. ஆமாம். இங்கே பாருங்கள். எக்ஸ்ட்ரா டயரை கிட்டத்தட்ட ஒரு 5-6 டயர் வச்சுருக்காங்க. சரி, நம்ம டீ குடிக்க போவோமா? அப்படியே இங்கே தான் நைட்டு படுத்துருந்ததெல்லாம். ஆமாம். வண்டி அதுக்கு முன்னாடி லாக் பண்ணிடலாமா? நம்ம வண்டியை லாக் பண்ணிட்டு டீயை குடிக்க போவோம். அந்த பக்கம் லாக் பண்ணிடலாம். இடம்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி இடத்துங்களில் தான் பைபாஸில். ஆக்சுவலாக இது ஒரு பைபாஸ். இங்கிட்டு இந்த பக்கம்லாம் சரி. ஏற்ற மாதிரி ஒரே ஒரு ஹோட்டல் இருக்குது, நிழல் ரெஸ்டாரண்ட்டுன்னு. எந்த ஏரியான்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். ஓச்சோ, போய் பேஸ்ட்டு வாங்கணும், டீயை குடிக்கணும். ஓகே, 2 பக்கத்தில் லாக் பண்ணியாச்சு. டீ கடை எங்கே இருக்குன்னு தான் தெரியலை. ஏற்ற மாதிரி அங்கே ஒரு சூப்பரான கோயில் இருக்குது. நான் இன்னும் குளிக்கலை, குளிச்சுட்டு தான் கோயிலுக்கு போகணும். நேற்றே போக வேண்டியது. இங்கே பாருங்கள். ஃபுல்லாக எல்லாம் நான் ஓட்டுற வண்டி மாதிரியே தான் நிற்கிது. இங்கே பாருங்கள். எவ்வளோ பெரிய டயரு. இந்த எதுக்கு ஒரு வண்டி வருதில்ல, அது வந்து ஏசி வண்டி. ஒன்று ஐஸ்கிரீம் ஏற்றிருப்பாங்க, இல்லாட்டி மீன் ஏற்றிருப்பாங்க. எது சீக்கிரம் கெட்டு போகிற பொருளோ அந்த மாதிரி வண்டிகளுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி ஏசி இருக்கும். இப்போ இதை பார்த்தாலே தெரியும். என்னது ரெஃப்ரிஜிரேட்டர் வேன். யூபியிலேருந்து வருது, உத்தரப்பிரதேசத்துலேருந்து வருது. உத்தரப்பிரதேசத்துலேருந்து இங்கே ஏதாவது வருதுன்னா ஐஸ்கிரீமு, எது சீக்கிரம் உருக்கி போகிற பொருளோ கெட்டு போகிற பொருளோ அந்த மாதிரி, காய்கறி அந்த மாதிரி. சரி, டீ கடை 2 கிலோமீட்டர் போகணுன்னு நினைக்கிறேன். டீயை குடிச்சிட்டு கண்டினியூ பண்ணுவோமா? இதுதான் ஃபுல்லாக. ஓகே, வாங்க டீயை குடிப்போம். சமோசா வாங்கியாச்சு. சமோசாவோட சைஸ் சுத்தமாக நல்லா இல்லை. விளையாட்டுருக்கு. சரி, டீயை குடிச்சிட்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம். இது டீ குடித்தாச்சு. இங்கே பாருங்கள், ஒரு பேஸ்ட்டும் ப்ரெஷ்ஷும் வாங்கியாச்சு. இன்னும் துவைக்கிற சோப்பு வாங்கணும், குளிக்கிற சோப்பு வாங்கணும். ரெண்டுமே இங்கே இல்லைன்ட்டாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஒரு செக் போஸ்ட்டு. இந்த இடத்துல இருக்குல்ல சோதனை சாவடிங்கிறது, அது ஒரு செக் போஸ்ட்டு. அது அம்மன் கோயில். ஓகே, நம்ம இப்போ வண்டிக்கிட்ட போயிடலாம். வண்டிக்கிட்ட போயிட்டு பேசலாம். ஓகே, காலையில் டீ குடிச்சு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. ப்ரெஷ்ஷு ரொம்ப தேஞ்சு போயிடுச்சு, பேஸ்ட்டும் முடிஞ்சு போயிடுச்சு. அதனால் ப்ரெஷ்ஷு வாங்கலான்ட்டு ஒரு ப்ரெஷ்ஷு வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழைய ப்ரெஷ்ஷை தூக்கி வீசக்கூடாது. வண்டி கிண்டி சுத்தம் பண்ணுறதுக்கு, கையெல்லாம் விட்டு சுத்தம் பண்ண முடியாத இடம்லாம் இருக்குல்ல, பேட்டரி க்ளீன் பண்ணுறதுக்கு, வண்டியோட பேட்டரியெல்லாம் இந்த டர்மர்லாம் இதில் க்ளீன் பண்ணிக்கலாம், அதுக்கு வச்சுக்கலாம் கூட. ஓகே, இந்த மாதிரி குட்டி வீடியோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து போடுறேன். ரெகுலராக கண்டினியூவாக நிஷா தான் வீடியோ போடுவா. நிஷாவோட வீடியோவும் வரும் பாருங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அந்த மாதிரி லாரியோட வீடியோ, குட்டி வீடியோ உங்களுக்கு, லாரி டிரைவர் லைஃப் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எந்த விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் எடுத்து போடுறேன். ஓகே, பாய்.